ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சது ரொம்ப லேட்டு தான். 10:30க்கு தான் எழுந்திரிச்சோம். எப்போயும் ஒரு 9 மணி 9:30க்கு, அதுவே லேட்டு தான். எனக்கு வந்து அப்படி தான் எழுந்திரிப்பேன் எப்போயுமே. இன்றைக்கி வந்து 10:30 ஆயிடுச்சு. எந்திரிச்சதே லேட்டு. அதோட காஃபி போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கழுவிட்டு இருந்தேன். தம்பி கீழே அம்மா வீட்டில் தூங்கிட்டு இருந்தான். சரி, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு கழுவ அவன் எந்திரிச்சிட்டான். அதோட பாதி பாத்திரத்தை கழுவிட்டு பாதி பாத்திரத்தை வச்சுட்டு போயிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னா, நேற்று வச்ச ரசம் தான் இருந்துச்சு, அதே போட்டாச்சு. ரசம், கருவாடு வதக்கியிருந்தாங்க அம்மா. கருவாடு, ரசம், துவையல், தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு துவையல் சாப்பிட்டாச்சு. அதோட அம்மா கோஸ் வெட்டிகிட்டு இருந்தாங்க, அதையும் வெட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் தம்பி விளையாட வச்சுட்டு. அதோட போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்து அம்மா குழம்பு ஊற்றி விட சொன்னாங்க, ஊற்றி கிண்டி விட சொன்னாங்கன்னு ஊற்றி விட்டுட்ருக்கேன். பானிபூரி குழம்பு. அதோட தலையை காய வச்சிட்டு இருந்தேன். தம்பி அழுதுட்டு இருந்தான். அப்போ தான் எந்திரிச்சான். சரி, நம்ம குளிச்சுட்டு தலையை காய வச்சுட்டு அவனை குளிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு தூக்கி வச்சிட்ருக்கேன். முன்னாடி ஃபுல்லாக சொட்டையாகுது. என்ன பண்ணுறது? என்ன போட்டாலும் நம்மளுக்கு இதாக மாட்டேது. நம்ம ஏற்றி சீவியே ஒரு வழியாக சொட்டையாயிரும் போல். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்